ஒரு ரூபாய் அது வெறும் நாணயம் மட்டுமல்ல, பல பேருக்கு பல நேரம் அது வாழ்க்கையுடைய பெரிய நம்பிக்கை. ஆமாம் நண்பர்களே, 2015 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் காலை 6 மணிக்கு பக்தர்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஒரு 70 வயது மூதாட்டி ஒருத்தங்க உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு கிழிஞ்ச துணிப்பை ஒன்று, முன்னாடி ஒரு டப்பா ஒன்று இருக்குது. அதில் எழுதியிருக்குது, என்னுடைய பேரனுடைய படிப்பு செலவுக்கு 1 ரூபாய் கொடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. எல்லாரும் பார்க்குறாங்க, கடந்து போயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இடத்துல வந்து போயிடுறாங்க. ஒரு குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் மட்டும் வர்றாரு. வந்துட்டு மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பாட்டியை கேட்குறாரு, ஏன் பாட்டி உங்களுக்கு பிள்ளைகள் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்னுடைய மகனும் மருமகளும் இறந்துட்டாங்க. என்னுடைய 8 வயசு பேரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாப்பா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்கூலு புக்கு அந்த ஷூ எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 2000 ரூபா தேவைப்படுது. என்கிட்ட ஒரு 800 ரூபா மட்டும்தான் பென்ஷன் மாதம் வருது, ஒரு 1200 ரூபா தேவைப்படுதுப்பா, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஏன் பாட்டி ஒரு 100 ரூபாய்ன்னு அதில் எழுதி வைக்கலாமே, சீக்கிரம் கிடச்சிரும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க, என் பேரை சொல்லியிருக்கிறான், எனக்காக நீ யாருக்கிட்டையும் கையேந்து பிச்சை எடுக்கக்கூடாது பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறான், அதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ஒரு மாதிரி வருத்தத்தோடு தலை குனிஞ்சு சொல்கிறாங்க. உடனே அந்த இளைஞர் பாக்கெட்டில் பார்க்குறாரு, 2000 ரூபா இருக்குது. அதை எடுத்து அந்த டப்பாவில் போடலை, மாறாக அந்த பாட்டியை கூட்டிட்டு நேராக ஸ்கூலுக்கு போகிறார். போயிட்டு ஹெட் மாஸ்டரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனுக்கு தேவையான எல்லா பீஸையும் கட்டிட்டு உடனே அந்த பாட்டி சொல்கிறாங்க அந்த இளைஞரை பார்த்துட்டு, எனக்கு ஏப்பா நீ இவ்வளோ பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துடன் அவங்க கேட்கல. அந்த இளைஞர் சொல்கிறாரு, நானும் அப்பா அம்மா இல்லாமல் தாத்தாவுடைய பாட்டி வளர்ப்பில் வளர்ந்தவன், அவங்களோட தியாகம்னா என்னன்னு எனக்கு தெரியும், நான் செய்யாமல் யார் பாட்டி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் கேட்குறார். அது மட்டும் இல்லை, அந்த பையனுடைய சின்ன சின்ன செலவுகள் என்னென்ன இருக்குதோ ஸ்கூலில் அத்தனை செலவையும் அவர் ஏற்றுக்கிறாரு, அதே மாதிரி அவர் கட்டுறார். 10ஆம் கிளாஸ் படித்து முடிச்சிடுறான் அந்த பையன். மாநிலத்திலேயே முதல் மாணவனை வர்றான். அப்போ மேடையில் அந்த பையன் நின்று சொல்கிறான், இன்னைக்கு நான் மேடையில் நிற்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு எங்கள் பாட்டி ஒரு கோயில் வாசலில் நின்றாங்க. அன்னைக்கு ஒரு அண்ணன் வந்தார், அவர் எங்களுக்கு பணம் கொடுக்கல, மாறாக எங்கள் வாழ்க்கையோட வழி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே எல்லாருமே பயங்கரமாக கைதட்டுறாங்க. அந்த பாட்டி கண்ணீர் மல்க எந்திரிச்சு நிற்கிறாங்க. அன்னைக்கு 1 ரூபாய்க்காண்டி கையேந்தி நின்ற பாட்டி இன்னைக்கு 1000 பேருக்கு உதாரணமாக அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க. ஆமாம் நண்பர்களை, மானத்தை விட்டு கொடுக்காத பாட்டி, இன்னும் மனிதத்தை வளர்க்கக்கூடிய சில மனிதர்கள், இதுதான் உலகம். இவர்கள்லாம் இருக்கிறனால தான் இன்னமும் இந்த உலகம் அழகாக இருக்கிறது. நாமும் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் 1 ரூபாயாக இருக்க முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன உதவி அடுத்தவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. இந்த கருத்து, இந்த கதை உங்களுக்கு ஒரு வேலைகள் கொடுத்துருந்தா எனக்கு ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு